ஓ நல்லா மாப்பிள்ள கணக்கா இருக்கான் ப்ரோ. பாலாஜி ஸ்டிக்கா போட்டுருக்காங்க. ஓ கேமரால வந்து தெரியுதா? பாலாஜி அழகா இருக்கடா. ஆஹா அவனா நீ காகா ப்ரோ அங்க ப்ரோ இல்ல உன்னை நம்பி நான் பண்ண மாட்டேன். பாசமா கேக்குறான் பண்ணுவேன். பாசமா கேட்கிறேன். ப்ரோ சும்மா ப்ரோ ஃபன் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. அவருக்கே கல்யாணம் மாதிரி வாழ்த்துக்கள். ப்ரோ நான் செருப்பு போட்டதான் சொல்றாங்க. ஹரி வந்து சரி ஷூ போட்டு வந்து அதனால செருப்பை மறந்துட்டேன். பேண்ட் வேணுமா? ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கும் பார்த்தா, பாம்பின் கால் பாம்பறியன்னு. அது போல டோலியின் நிலைமை டோலனுக்கு தெரியும். விடு ப்ரோ அவனுக்கு அமையுது நம்மளுக்கு அமையல அமையாது. நம்ம மொக்கரை கட்டா அப்படி யாருக்கு அமைதி யாருக்கு யாரையோட நம்பி வேற இருக்கான்னாங்களே யாரு? ஆமா அன்னைக்கு சொன்னியா என்ன ப்ரோ யாரும் இல்ல ப்ரோ. என்ன நம்பி ஒரு ஜீவன் வெயிட் பண்ணுது. கைதி போட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் வர சொன்னதுக்கு என்னடா கதை சொன்னா? 6 மணி அவன் கிஸ் அடிச்சுற போல இருக்க விட்டா வெறியாபா. உங்ககிட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒரு அக்கு கேட்டேன். கமான் இதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு ப்ரோ கம்பெனி காலா இருக்கும். ஏதாச்சும் ஆள் பண்ணாங்க அவனே முடி பண்ணிடுறான். கம்பெனில வேற ஒரு ஆள் வச்சிருக்கியா? எடுக்க மாட்டா இப்ப கட்டிக்கே கிடைக்காது. ஹலோ சொல்லுங்க ஜி. ப்ரோ இதோ இங்க ஃப்ரெண்ட் வீட்டான ப்ரோ. நான் ப்ரோ இதோ கிளம்பிட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. டேக் கேர் ஜி. பை ஜி. சாப்பிட்டேன் ப்ரோ. சுட இட்லி அப்புறம் சேமியா எல்லாமே கலந்தாச்சேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. பை ப்ரோ. பை ப்ரோ. நீ உருட்டாம இருந்தா கூட நம்பிருப்பானுங்களா? சிஸ்டர் ஓட்டம் இல்லையா ரொம்ப நேரியா போங்கண்ணே. வெறுப்பா இருக்குண்ணே. வாழ்க்கையே வெறுப்பா இருக்குண்ணே. நீ ரகசியம் பேசிட்டு அடுத்த நாள் சூப்பர் ஸ்டார் நம்ம ட்ரெண்ட் பண்றோம்ல தெரிஞ்சிரும்ல. பாடா வெண்ணையா ப்ரோ இந்த வீடியோ அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சு விட்டுரு ப்ரோ. பர்சனலா அனுப்பிச்சு விட்டுரு. கேட்டது என்ன பண்ணவே கல்யாணத்துக்கு வந்துடவே கூடாது. பாலாஜி பெரிய ஆளு ப்ரோ.
ப்ரோ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க ப்ரோ எனக்கு வருத்தமா இருக்குடா. ப்ரோ எல்லாம் ஆன்ல தானே லைட் இருக்கு ஆன் அப்புறம் கண்டென்ட்ல வேஸ்ட் ஆகும் ப்ரோ. ஃபுல்லா அங்கேயே போகுதுடா. ப்ரோ நம்ம எப்பவுமே ஒரு சட்டை பட்டன் கழிவு ஒரு சட்டை ப்ரோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. எல்லாத்தையும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும்டா. கரெக்டா கேட்டா ப்ரோ என்ன வச்சு இவன் ஃபன் பண்றான் ப்ரோ. வேணாம் ப்ரோ வேணாம் ப்ரோ நான் பண்ணிடுறேன் ப்ரோ. ப்ரோ எல்லாம் வேலைக்கு ஆகும் ப்ரோ. ப்ரோ அங்க பாருங்க கேமரா பாருங்க. தேங்க்ஸ் அதான் ப்ரோ பிராங்க். எந்த கோணத்துல பார்த்தோன்னா மூணு கேவலமா தான் ப்ரோ இருக்கும். எடிட்டிங் வெள்ளையா கட்டிருக்கோம். அதுதான் ப்ரோ வேணும். ஃபில்டர் போட்டு பவுடர் அடிக்கிறேன். ப்ரோ ப்ரோ அரவிந்தா இவன் தான். ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் பேசாத. ப்ரோ அம்மனா ப்ரோ மொட்டை மாடி தான் கை காமிச்சோம் ப்ரோ. உனக்கு என்ன எங்கேயோ இருக்கு ப்ரோ. மொக்கஜோக் பாலாஜி மொக்கஜோக் பாலாஜி. இந்த மொக்க ஜோக்கெல்லாம் இங்கே விட்டு வந்துடணும் சரியா? வேசார்படியோட நீ சொல்லிட்டீங்க. இந்த வந்த வாசில வந்து மொக்க ஜோக் அடிக்கிறதுலாம் வச்சுக்க கூடாது. இப்பதான் வீட்டுல விட்டு வந்தோம். நீங்களா யாருடா? How do I tell you? எட்டி போட்டு வந்து அங்கனுக்குள்ளேயே குடி தோணி போயிட்டு வந்துடணும். நீங்க டெய்லி செத்த ஜோக் தான் அடிக்கிறீங்க நீங்க. ப்ரோ இது எப்பவுமே தகுந்தான் ப்ரோ. கட்டண சொன்னேன் ப்ரோ. ப்ரோ ஒரு டீ சாப்பிடலான்னு இங்க இந்த ஏரியால இது ஒரு கடை தான் இருக்கா சொல்லு நீயே சொல்லு. பெரிய கடைனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகுமா? அங்க டீ இருக்காது சக்கரை தான் இருக்கும். சரி வாயா டீயா வீட்டை விட்டு வெளியே வந்தது இல்லையா நீ? இப்ப எங்க இருக்க வீட்டை விட்டு வெளியே வந்து ப்ரோ நீ போதலாம் கலாய்க்கிற அளவுக்கு தைரியம் வந்துச்சுன்னா போதலாம் வந்துருக்கான். இல்லடா போதலாம் ரைட்டு. எப்படி இத்தனை பேர் வந்தீங்க? வண்டியில வந்தோம் ப்ரோ. டேய் என்னடா கடை வாங்கி காமெடி பண்றீங்க? பைக் வண்டி இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் வந்து இறக்கி விட்டுட்டியா? அந்த பண்ணவே இல்ல. சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லாவே இல்ல பாக்க. நல்லபடியா போகுது. நல்லா இருக்குன்ற. ஓகே ஓகே. அங்கேதான் இது சூப்பர்வைசர் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் மேனேஜர். ஆமா ஆமா. அப்புறம் கல்யாணம். கம்மியா தான் வருது 20க்குள்ள தான் வருது. கம்மியா தான் வருது 20க்குள்ளயா? எங்களுக்கு அது கூட இல்லையே. சரி சரி. ஹலோ. ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா ஸ்டார்ட் பண்ணு. நம்ம எதுக்கு வந்தோம்? ரைட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்க போறோம்னா அவன் அவங்க ஹிந்தி கத்துட்டா நம்ம ஹிந்தி வெர்ஷன் போடலாம். அவன் தமிழ் வெர்ஷன் போட்டானே. ப்ரோ நம்ம ஒரு டாஸ்க் வச்சுக்கலாமா? சாரி டாஸ்க் ப்ரோ. பாண்டிச்சேரி போய் இங்கிலீஷ்ல பேசுறோம். பாண்டிச்சேரி பேர் வேற இங்கிலீஷ் மட்டும் தான். அதுவே தானா வந்துரும் ப்ரோ. 15 minutes later. நடந்து போறேன்ற ஆட்டோ காசு செலவாயிடுமா?
பாலாஜி வேறு தர சொல்லிட்டா பாலாஜி இல்ல பாலாஜி பாலாஜி இருக்க அவன் எப்படி கல்யாணம் தண்ணியா இருந்த வேறு வேற மனசுக்குள்ள எதுவும் சொல்லிட்டாரு அப்பதான் வீடியோ எடுக்க முடியாது சென்டிமெண்டா பேசுறா நல்லா ஸ்ரீகார் ஆனந்த் ஸ்ரீகார் பாருங்க சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்றாங்க பற்று வருமா தமிழ் பற்றா நீயே விட்டா நல்ல பண்ண போது சீக்கிரம் பாலாஜி எங்களுக்கோசம் மாசா ஜூஸ் கொடுத்து மாசா இல்ல கரெக்டா சொல்லிட்டா திரி அது ரொம்ப ஏன்னா ஈஸியா பிரிக்கிறேன் காட்டு அந்த பொண்ணு ஜூஸ் மறைச்சிருவோம் போடுங்க மாசாத்துல நல்லாதான் இருக்கும் இல்ல உங்களுக்கு என்ன போனீங்க நீ டீ கேட்டா மாதிரி மாசாவே எது தெரியுமா மாசா அதே வீடியோ ஒரு மாசாதான் ஒரு ட்ரீட் வீடியோ கிளம்புடா சாப்பிடுறேன் குடிக்கிறேன் பேசி பேசி தண்ணி வச்சு போயிடுச்சு என்னெல்லாம் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா நீங்க அது தரகன்னு சொன்னீங்கன்னா நான் டீசெண்டா வெளியே போவேன் அது தரக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் அடிச்சுட்டு வெளியே போவேன் எப்படி வசதி அப்ப என் பாடி லாங்குவேஜ் தான் உங்களுக்கு ஓகேன்னா நான் அதை ப்ரொசீட் பண்ண தயார் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நேரம் கழிச்சு பஸ் எடுத்திருக்காங்க கையிலே ஆகாசம் கொண்டு வந்த மாசம் ஜெயிச்சிட்டோமாரா
வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஸ்ட்ரைட்டா போனா வண்டி தந்து என்ன 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 ரூட்ல போறோம்? என்ன ரூட்டா தெரியாது bro அதெல்லாம். போலாமா? முடிச்சுக்கலாம். சூப்பரா இருந்துச்சு ஆண்டி. சென்னையில இருந்து வரேண்ணா, மறந்துடாதீங்க. ஓகே பாய்ண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. என்ன விசாரணை பண்ணுங்கடா, அவன் என்ன பண்ணிட்டு வரேன். ஓமே என்ன பண்ணிட்டு வரான், இங்க வா. ஓ பஸ் வந்துச்சு, ஓ பஸ் வந்துச்சு, கிளம்பு பஸ் வந்துச்சு. கிளம்பு வீட்டுக்கு ஏய் வீட்டுக்கு வாடா, ஏய் போடா வீட்டுக்கு போடா. என்னடா ஒரு போட்டுருக்கேடா பரவாயில்ல. நானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். பாண்டிச்சேரிக்கு கிளம்ப போறோம் சரிங்களா. ட்ரிப்ப என்ஜாய் பண்ண போறோம் சரிங்களா. ஆனா எங்களோட எங்க கூட வந்த இன்னொரு நண்பர் மட்டும் பாண்டிச்சேரி வரல. நண்பர் போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா. நண்பர் நந்துகுமார், நந்து. அதனால நாங்க கொஞ்சம் மன உடைச்சலா இருக்கோம். அந்த நாள அதனால நாங்க மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டோம் சரிங்களா. இவரு வராதுக்கோசம் நாங்க மௌனஞ்சலி செலுத்துறோம். அது வராதுல போனாதான் ரொம்ப மன வருத்தமா இருக்கு. எங்க டீம்ல ரொம்ப 4 பேர் தான் இருக்கும். இப்பதானே இல்ல 4 பேர் வச்சு என்ன என்ஜாய்மெண்ட் பண்றதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. சரி வீட்டுக்கு சரி என்ன பண்றது, நாங்க கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் கிடைக்கிற கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்ஸ் மெமரிஸ் கோசம் நாங்க பாண்டிச்சேரி போறோம். அது ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் விவசாயம் ரொம்ப அழிஞ்சிட்டு இருக்கு சரிங்களா. விவசாயத்தை மேன்மேலும் நம்ம வளர்க்கணும் புரியுங்களா. நீங்க என்ன வேலைக்கு போறீங்க? செடி வளங்க. என்ன வேலைக்கு போறீங்க? பிக் பாஸ்கெட். பிக் பாஸ்கெட் ஏன் போறீங்க? விவசாயம் பாத்தீங்கன்னா விவசாயம் வளர போகுது. பிக் பாஸ்கெட் என்ன வேலை? How do I tell you? ப்ரோ நான் பிக் பாஸ்கெட்ல வேலை பிக் பாஸ்கெட்ல அப்ப நான் விவசாயத்தை பத்தி பேசுறேன். வீட்ல செடி வச்சிருக்கேன், வீட்ல செடி இருக்கு. நீங்களா யாருடா? செடி இருக்கு ப்ரோ, மணி பிளான்ட் வச்சிருக்கேன். காசு இல்ல ப்ரோ இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். விவசாயத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. விவசாயத்தை பத்தி தீமானி எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன். டக்குனு வரல பத்தி யோசிக்க கூடாது. விவசாயத்தை பத்தி சொல்லணும். எனக்கு விரல் ஞாபகம் தான் வந்து விவசாயம் ஞாபகம் வரமாட்டீங்க. என்ன ப்ரோ சாப்பிடறதெல்லாம் விவசாயம் ப்ரோ. ஓமே வீடியோ வச்சு கேஸ்காரங்களே நாங்க தான். தெரியுமா தெரியலாம் சொன்னா வீடியோ காட்டுறத பார்த்து. இல்ல தெரியாது. திண்டுக்கல் எடுத்து போறேன் நீங்க. திண்டுக்கல் தானே வந்திருக்கீங்க. நான் சென்னைக்காரனும் இல்லை, திண்டுக்கல்காரனும் இல்லை, டிராக்டர்காரன். நானு டிராக்டர்காரன். சடனா ஏறினா பேண்ட் கிஞ்சிரும்டா. சடனா ஏறினா பேண்ட் கிஞ்சிரும்டா. மேல கால சாவு ப்ரோ. மேல வாட்டமே வரல ப்ரோ. சீட்டு கீழே இருந்துச்சியா? சொல்றா பஸ் காரணம் இல்ல, லாரி காரணம் இல்ல, டிராக்டர் காரன்டா. டக்குன்னு அங்க எகிரி குச்சாட சுலமா நடந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வரமாட்டான்னு சொன்னால அவர் ரொம்ப 9962
65 அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா ஓம் வருவாரு. ஆஃபர் ஃபார் யூ. நம்ம நண்பர் வந்து நந்தகுமார் வராது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இதுக்கு மேல நீ பேச டங்கு வா வந்து போடா உனக்கு. அப்புறம் வரல. இல்ல ட்ரிப்புக்கு வராது வந்து எங்களுக்கு ரொம்ப மன இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது. அதனால இந்த கோப்பை அவனுக்கு கொடுக்காதீங்க. கஷ்டமா இருக்கு. அதனால ஒரு ஹக் பண்ணிடலாம். ஹக்கு மெல்ல வீடை கோடு மனமே இந்த நினைவுகள் வரும். அது அவன் போட நீ ஏன் பாடுற? 20 minutes later. Hi friends. மகால விட்டு கிளம்பிட்டோம். கால்ல இருக்கோம். மகால விட்டு கிளம்பிட்டோம். அடுத்து பாண்டிச்சேரி. ஏதோ போறோம். இவெல்லாம் வெளிய கட்டி விட்டு போறோம். பஸ் பார்த்து தான் பாக்குறோம். புக் பண்ணோம். நான் நிறைய வேலைகள் இருக்கு. எதுவுமே பண்ணல. ஆனா பெரிய ஏதாட்டும் பாண்டிச்சேரிக்கு அனுப்பிட்டோம். பாத்துக்கோ. நாங்க 4 பேர் தான் இருக்கோம். 4 பேர் தான். ஆமா. பாண்டிச்சேரிக்கு போனா எதுக்கு போனா எதுக்கு கோயில் இருக்கிற மாதிரி எல்லாமே பைபாஸ் எல்லாமே கோயில் சொல்றீங்களா? எனக்கு கொஞ்சம் வந்தீங்கன்னா எனக்கு சொல்றீங்க இன்டிமேஷன் மட்டும். தர்சனங்க. இப்போ அடுத்த இடத்துல இப்போ நம்ம ஏற போறோம். நாங்க பாண்டிச்சேரி பஸ் இப்போ நம்ம 2வது பஸ் ஏறிட்டோம். பாண்டிச்சேரியை போறதுக்கு முதல் பஸ்ல கம்ஃபர்டபுளா இல்ல, 2வது பஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. படுத்துட்டே போகலாம். பாண்டிச்சேரி போறோம். 1 hour later. வந்த உடனே ஒரு டோலியை சைட் அடிக்கிறோம். 2 இல்ல 4. இப்ப நம்ம வந்து புதுச்சேரி வந்துட்டோம். அடுத்து எங்க ரூமுக்கு தான் போகணும். ரூமுக்கு போறோம். நாங்க என்ஜாய்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க என்னென்ன இருக்கு ஏது இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கும் அலைஞ்சு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் ப்ரோ. ஃபுல் என்ஜாய்மெண்ட். இப்போ நாங்க ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்குள்ள போயிட்டு எல்லா ரோட்ல தான் இருக்கும். இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ? பக்கத்துலதான் இங்க ரூம் இருக்கு. இப்ப நம்ம ரூமை தேடணும். இந்த சந்திரதான் படபடப்பா ரூம்ல ரெஸ்ட் எடுக்க ஒரு வெயில்ல காஞ்சி கருவாடாய் வந்திருக்கோம். இப்போ ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆனாதான் நாங்க வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எல்லாம் இருக்கு. எல்லாம் என்னென்ன இருக்கு எல்லாரும் சொன்னதான் நாங்களே வரும். எல்லாமே வீடியோல வரும். கவலையே படாதீங்க. எல்லாம் நல்லா பார்த்து பண்ணி பாருங்க. ஒரு பர்சனுக்கு 2000 rupees ரூம் புக் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரே ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். உள்ள போலாம். ரூம் போறா. லைட் போடுறா. பரவாயில்ல. சோஃபா இருக்கு, டைனிங் டேபிள் இருக்கு, டிவி இருக்கு. அவள்தான் 2 அங்க இங்க 2 வேற இருக்கு. பெட் இருக்கு. இது என்ன கிச்சன்? லைட் போடுங்க. ஏசி இருக்கு. அவ்வளவுதான். எல்லாம் வெத்துன்னு இருக்கு. நான் ஒருத்தன் அதுதான் என்னோட லைஃப்ல இப்பதான் என் ஸ்டேட்டை விட்டு இப்பதான் நான் வெளியே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல தங்கி அதுவும் தனியா ரூம் எடுத்து தனியா இல்ல 4 பேர் கூட தான் இங்க மஜா பண்ண போற நைட்டு. நீங்க ஃபுல்லா மஜா தான் பாட்டு. நம்ம இளநீ சாப்பிட வந்துருக்கோம். இப்போ நம்ம இளநீ குடிக்கிறோம். ஏன்னா உடம்பு ரொம்ப நம்மளுக்கு ஹீட் ஆகும். ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும் ப்ரோ. அதனால வந்து நம்ம ஃபில் பண்றதுக்காக இளநீ குடிக்கிறோம். சரிங்களா? இதை நம்ம ப்ரொவைட் பண்றது. இதுக்கு மேல என்னால வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா சாப்பிட்டாகும். இதை சாப்பிடணும்னா போனை ஆஃப் பண்ணி தான் ஆகணும்.
நம்ம அடுத்த லொகேஷன் போயிட்டு அடுத்து என்னன்னு இங்க ஒண்ணு ஒரு இளநீ 40 ரூபா தானா பரவாயில்ல. எங்க ஏரியால ஒரு இளநீ 50 ரூபா நாங்க அதுக்கு இந்த 40 ரூபா இளநீ பரவாயில்ல. அதுக்காக 10 ரூபாய்க்காக பாண்டிச்சேரி வராதீங்க, வந்தாங்க குடிச்சிக்கலாம். வந்திருக்கோம் அப்படிதான் நினைக்கிறேன். எல்லாம் ஒயிட்டா இருக்கு பாத்தீங்களா, வீடெல்லாம் ஒயிட்டு, எங்க காரு கூட ஒயிட்டு. இங்க புதுச்சேரியில வந்து ரொம்ப புதுச்சேரியில தெரியுமா நான் யார் தெரியுமா ராங்கிக்க பிறந்த ராங்கு சொல்லி வையா இருக்கான் மொபைல் ஹேர் ஸ்டைல் கண்ணாடி பங்கு ஏன் ஓமால ஆட்ட முடியாதுன்றியா? ஏய் என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஓம்கால முடியலன்னா ஓமால ஆட்ட முடியாதா? அவர் ஒண்ணு இருந்தாதான் ஆடுறதுக்கு ஒண்ணு இல்லையே. இதுக்கு மேல நீ பேச டங்கு வா வந்து போடா உனக்கு என்ன பேச இருக்குடா. ஓமோட இன்னொரு முகம் யாருக்குமே தெரியாது. இரு ஓம் எப்படி திரும்பி எடுத்துக்கிற இன்னொரு முகம் இருக்கான்னு பாத்துக்க. ஓமே இல்லடா ஓம் நல்லா இருக்குமா அதை ஏத்து கொண்டு வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. போலாடா. இதெல்லாம் வியாசார பாடியில குழி தோடி புதச்சிட்டானாண்டா. இதெல்லாம் வியாசார பாடியில இந்த ஜோக்கெல்லாம் குழி தோடி புதச்சிட்டானா. நீங்களா யாருடா? நான் பண்றேன் ஒரு பேட் எடுத்துக்கிறா. டேய் அவன் எதுக்கு அதை வாங்கிருக்க? இப்ப தேவையில்லாம காசு வச்சுட்டு நீ ஆட்டின போட்டு நான் எப்படி தப்பிக்க போறனோ? வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர. நீ வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர. இது பண்ண இப்படியே போன் குடிச்சிட்டு போனா, இப்படியே போனை குடிச்சு போனா நம்ம ஹாய் ப்ரோ காலையில எத்தனை டீ குடிக்கிற சொல்லு? காலையில மண்டபத்துல 2 ரூபா காஃபி அடிச்சோம், அதுக்கடுத்து டீ, திரும்ப உணவு வாங்கி அடிச்சோம். எங்க அடிச்சோம்? டேய் அவன் குடிச்சான்டா, பஸ் ஸ்டாண்ட் நிப்பாட்டினாங்களே என்ன லேஸ் பாய்டான தானே. அப்பவும் டீ இப்பவும் டீ, டீலே வாழ்ற ஒருத்தன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ராக் பீச். பீச் ரொம்ப நேரமா ஸ்விம்மிங் பூல்ல தேடி களைச்சு போயிட்டு ஏதோ ஒரு ரூட்ல வந்து பீச்ல வந்துட்டோம். சரி ஓகே. நாங்க ஆக்சுவலா ஸ்விம்மிங் பூல்ல தேடணும், ஆனா அதை விட்டு ஆல்ரெடி ஒயிட் டவுன் பார்க்கணும்னு ஒரு பிளான்ல இருந்துச்சு. வரவழி எல்லாரும் அதையும் பார்த்து வந்தோம். ராக் பீச் பார்க்கணும்னு ஒரு பிளான், இப்ப அதையும் பார்த்துட்டோம். ரொம்ப வந்து போர்டு வச்சிருக்கீங்க குளிக்க கூடாது ஸ்விம்மிங் பூல் ஒரு மைண்ட் பிளான்ல இப்போ ஒரு 2 இடத்த நம்ம டிக்கெட் அடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். என்ன வர ஹெட் பேண்டு கேட்டா இவரு கக்கா சீதா காப்பி நிஞ்சாவா, எல்லாத்தையும் காப்பி அடிப்பாரா இவர். 1000 ஜூட்ஸ் காப்பி பண்ண எனக்கு 2 hours later. குடும்ப குத்து விளக்கு, அச்சம் விளக்கு, வெட்கம் விளக்கு, ஆசத்திர அப்பளமாயன்னு நொறுக்கு, வாராஜா தின் ரோஜா சூடாம கிடக்கு, தூக்காம கையாலே லேசாக முடக்கு, இச்சி முச்சி முத்தம் கொடுப்போம், உடம்பில் முச்சம் நூறு திரை பிடிப்போம், பிச்சி 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 எடுப்போம், நல்லா குடிச்சு பட்டு துப்பால முடிப்போம், குத்து விளக்கு குடும்ப குத்து விளக்கு, அச்சம் விளக்கு, வெட்கம் விளக்கு, ஆசத்தீர அப்பளமா என்ன நொறுக்கு.
minutes later. லைட்லாம் மஜா அடிச்சிருக்காங்கண்ணா அப்போ விட ஹோட்டல் போல இருக்கு. ஒயிட் டவுன் இந்த பக்கம் தான் இருந்துச்சு. ஒயிட் டவுன் ஒயிட் டவுன் நம்ம எங்க போறோம் இப்ப? எங்க போறது? சைக்கிள்ல போறோம் பைக்ல போறோமா? சைக்கிள் எங்க ரெண்டு தருவாங்க வைக்கிறவங்க. அதெல்லாம் யாரோ பீச்சுக்கு வந்தவங்க விட்டுருவாங்க போல. நல்லா இருக்கும். சைக்கிள்ல போனா நிப்பாட்டி வீடு வரைக்கும் போலாம். 10 கிலோமீட்டர் 10 ரூபா. ஓகே நம்ம எங்க போறோம்னா மைக் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா? இருக்குடா. ஹாய் फ्रेंड्स, இப்போ நம்ம வந்து எங்க போறோம்னா பிரெஞ்சு காலனி தான் இருக்கும். பிரெஞ்சு காலனில ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம்ன்றான். ஒரு முக்கியமான இடத்துக்கு சூர்யா போறோம்ன்றான். அந்த 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 இடத்துக்கு தான் போறோம். ஆமா எங்கமா போறோம்? ஆமா ஆனா இது பார்த்தா நான் எங்களுக்கு பிரெஞ்சு காலனி மாதிரி இல்ல, சொல்றது டிமாண்டி காலனி மாதிரி இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் பயமா இருக்கு எங்களுக்கு. ஆமா சரிங்களா? சரி இப்ப என்ன சம்பவம் அப்படின்னா கோச் கதை விடு. 12 டைமே சொல்லியாச்சு ஊருக்கு போன்னு. இப்ப என்ன சம்பவம்னா எனக்கு வந்து எல்லாத்துக்கும் வர்றதான் அது. எனக்கும் வருது. காதல் இல்ல காதல் இல்ல காதல் இல்ல, மோதல் மோதல் தான் இருக்கு. எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் ரெஸ்ட் ரூம் போறேன். இவன் அதை விளாக்ல போடான்னு பார்த்தா இல்ல இந்த கட் பண்ணி முக்கியமான ஒரு இடம். முக்கியமான தான் போடுவான். என்ன இடம்? பிரம்மாண்டமா இருக்கா? சொல்லி 1 கிலோமீட்டர் சொன்னாரா? ஏன் தெரு ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. லைட்லாம் பல பலன்னு போட்டுருக்காங்க. இப்பதான் நல்லா டிமாண்ட் மாதிரி இருக்கு. தமிழர்களே ஓமே அப்படி தெரியற மாதிரி பாக்காதடா பச்சையா. ப்ரோ அப்படிதான் ப்ரோ பாப்பேன். நீ கேட்ட மாதிரி போட்டுக்கோ. இந்த இடத்துல போட்டோ எடுங்க. ஐயோ ஸ்டார்பக்ஸ் காஃபி. வாவ் வரேன் எடுப்போட போறோம். வரும்போது 10 GB ஆச்சு. அப்புறம் என்ன பண்றது? எடுப்போம்டா, எல்லா இடத்தையும் எடுப்போம்டா. வா vlog முடியல, இந்த பிரெஞ்சு காலனி முடிஞ்சி. பிரெஞ்சு காலனி முடிஞ்சி ப்ரோ. நடந்து காலைல வரைக்குது. நாளை சந்திப்போம். பை பை. ஓகே ஹாய் फ्रेंड्स, இப்போ நாங்க வந்து எங்க இருக்கோம்? ரிட்டர்ன் டு ரூம். சாப்பாடு வாங்க வந்திருக்கோம். டின்னருக்கு மஜாவான டிஷ்ஷுங்களை ஆர்டர் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரை பண்ணாத. நீங்க பிரெஞ்சுக்காரங்க தான் இருக்காங்களா ப்ரோ? பிரெஞ்சுக்காரங்க இல்லை, அவங்களுக்கு தமிழே தெரியாதா? சென்னை ப்ரோ, சென்னை. அவர் திண்டுக்கல் காரரு. வரும்போது ஒரு 10 பூட்டு எடுத்துன்னு வந்தார். எங்கேயும் வரும். பிளஸ் இன்னொரு வந்து அது ஆரோவில் பீச் சொல்லலாம். ஆரோவில் பீச் தான் நியர் பை பார்க்குற மாதிரி இருக்குங்களா? எங்க இந்த ராக் பீச் ஆம்பியன்ஸ்லாம் வெரி நீட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேற எதுவுமே இல்லையா ப்ரோ ஃபேமஸா? அந்த மாதிரி பப் தான். இது மியூசியம் ஒன்று பார்த்தோம் ப்ரோ. மியூசியம் எங்கடா? வைக்கல் போயிட்டு வந்தேன். ஃப்ரெஞ்ச் காலனிஸ். அந்த இடத்துல. இப்போ இதுக்கு உள்ளெல்லாம் போனா இன்னும் ஏரியாலாம் இருக்குமா? வீடு எல்லாம் இருக்குமா? இல்ல காலனிஸ் சுத்தி வந்தீங்களா? அதெல்லாம் பாத்துறோம் ப்ரோ. இல்ல நம்மள மாதிரி தமிழ் ஆளுங்களா இருக்க மாட்டாங்களா? இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தமிழ் நிறைய ஆள் இருக்காங்க. முதல்ல கம்மியா இருந்தாங்க, இப்ப அதிகமாயிட்டாங்க. என்ன இருக்குன்னா முன்னாடி வந்து புரியல. புரியல. இங்க இருந்து வந்து பிரெஞ்சு சிட்டிசன் வாங்கி பிரெஞ்சு மாதிரி ஆயிடாங்க. இப்போ தமிழ்நாடு கொடுக்குற சலுகைலாம் அவங்களுக்கு போகுமா போகாதா?
முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுக்கணும் ப்ரோ. எனக்கு பெருசாக தெரியல எனக்கு என்ன நாலேஜ் இருக்கு 10 இயர்ஸ் நான் இங்க ஓ சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் சொல்றேன் ஆனா நோ நாலேஜ் இதான் நாலேஜ் இல்லைங்க நான் கேட்கல தப்பு கிடையாது. எனக்கு என்ன நாலேஜ் இருக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி நீங்க இதுவே சென்னை தமிழ்நாடு பத்தி எதனா கேளுங்க. நோ ரெஸ்பான்ஸ் வந்து பாருங்க கேளுங்க ப்ரோ அவர் தமிழ் தான் ப்ரோ பேசுறாரு. தமிழ் என்ன இருக்கு என்ன எதாவது கேளுங்க ஒரு பதில் வர தெரியாது. ஏதோ தெரியும் அது தெரியாம இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் ஏதோ 1-2 தெரியும் அவ்வளவுதான். கொண்டு வந்து அதே குரூப்ல ஒரு ஆளு 2 இன்னொருத்தர் 2 அதே சேர்த்தாலும் அது 10 இஷ்யூ ஆயிடும். பெஸ்ட் பண்ணுவாங்க அது அங்கே இப்போ பேரடைஸ் ரைடிங் அந்த ரைடிங் ஹார்ஸ் ரைடிங் பைக் ரைடிங் அதில் 4 வீல்ஸ் செட் 2 வீல்ஸ் அது ப்ரோ ரெண்டுக்கு அதை சொல்றாரு. தமிழ் கடவுள் வச்சுட்டு போட்டோ ப்ரோ ஒரு கடவுள் தான் ப்ரோ. ஹிந்து எஸ் உன்னோட இங்கிலீஷ் நல்லா பேசுற. உன் கதையை சொல்லிட்டா 12th எக்ஸாம் நான் 12th படிக்கும்போது எஸ்எஸ்எல்சி கவர்மெண்ட் தெரியாது அந்த எக்ஸாமுக்கு பாஸ் ஆனா மனப்பாடம் பண்ணிருக்கான். நைட்டு 12 மணி அந்த அளவு மனப்பாடம் பண்ணுவோம். கப்பல் ஏறி போய் என்ன பண்ணுறோட வாழத்தை கப்பல் ஏறிக்கிட்டான். இந்த மாதிரி ஒருத்த வந்தா இது எதுக்கு கேளுங்க எதுக்குறே தெரியல 2 பேர்ல மாடி சுத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் கை கொடுங்க. ஏய் லாஸ்ட் போகும்போது இன்னும் எதுவுமே வரலையா நம்மளுக்கு? நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் இன்னும் வரல. ஆனா ஆக்சுவலா நாங்க வேற ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணி வந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல நிறையவே லேட் ஆயிடுச்சு. நீ கொண்டே மாட்டாங்க எல்லா இடத்துக்கும் பாரு வண்டியில பாக்குறேன் வண்டி வந்து அது இல்லைன்னா காலையிலே வந்து ராக் பீச் பார்த்துட்டு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் காலனிஸ் அதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து பேரடைஸ் போயிட்டு அப்படியே சென்னை போயிட்டோம். ஒரே டைம் வந்து நீங்கள் லேட்டாக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்தீங்கன்னா அதை முடிய முடியாது. அவரு மட்டும் தான் என்ஜாய் பண்றாரு. நாங்களாம் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கடையை விட்டு கிளம்ப போறோம். நம்ம டின்னர் வாங்கிட்டோம் சரிங்களா. நம்ம பிரதருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம அவருக்கும் The next day. நம்ம சைக்கிள் எல்லாம் வாடகைக்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து சன் ரைஸாக பார்க்க போகிறோம். வண்டி ஒரு ஆய் சொல்லுவா. சூரியன் உதிக்க போகுது அங்க தெரியுதுங்களா? சன்ரைஸ் நாங்க பார்க்க போறோம். ஒரு 10-20 நிமிஷத்துல வந்துடும் நினைக்கிறேன். இதுதான் உண்மையான ரெஃப்ரெஷ்மெண்ட். பாத்துக்கோங்கயா. ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. இங்க வந்தா ஒரு மைண்ட் ஃப்ரீ ஃபீலிங் இருக்கு. ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எதுவுமே இல்லாம ரொம்ப மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. ஐயா இந்த கடலை பார்த்தனா உங்களுக்கு என்ன தெரியுதுங்க? என்ன பல காதல் நிலைகள்லாம் வருது. என்ன பண்றது? வந்து போவோம். இந்த அலைகள் மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். செம்மையா இருக்கு மக்களே. இங்க பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறது தெரியுதுங்களா? ஒண்ணுமே பண்ணல ஐயா. இங்க போயிட்டு சன்ரைஸ் பாத்துருவோம். ஐயா இங்க பாத்தீங்கன்னா இப்போ சூரியன் உதிக்கிறது தெரியுதுங்களா? மேல கொஞ்சம் கொஞ்சமா எலும்புறா போல. ஐயா இருங்க ஐயா
ஐயா இருங்க இவர் தான் வெயிட்டான கண்டென்ட். அங்க என்ன தெரியுது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கண்ணாடி ஐயோ என்ன இருக்கு மஞ்சக்கா மாலை வந்துச்சா? இல்ல சம்பவம் காரணம் வலிக்கு விழுந்துட்டா சபா கட்டுல. எல்லாரும் வந்து இப்போ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தர்ஷனா அவரோட ஃபோட்டோகிராஃபர் மஜாவான போஸ்ட்லாம் எடுக்கிறாரு. ஓம் தான் அவனோட சின்ன வயசுலேருந்தே நம்மளோட நண்பர். கூப்பிட்டோன்னே சொல்றது எனக்கே கொஞ்சம் கூச்சம். கட் பண்ணி எடிட்டிங்ல தூக்கிடலாம். சின்ன வயசுலேருந்தே என் கூட ஃப்ரெண்டாக இருக்காரு. நான் கூப்பிட்ட ஒரே காரணம் தான் லீவ் போட்டு வந்திருக்காரு. லீவ் போட்டாதான் வர முடியும். ஒரு நல்ல என்டர்டெய்னர் வந்து எனக்கு கிடைச்சிருக்காரு என்னோட ஹரிகரன். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. ஆனா நாங்க ஒண்ணு சேரும் போது ஒரு சில சண்டைகளோட ஒண்ணு சேர்ந்தோம். இங்க ஒருத்தரோட மைண்ட் வாஷ் சண்டை கேக்குது. ஊர்ல இருந்து வந்துட்டேன் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு மாசம் ஃபுல்லா நாங்க இதுக்காக பிளான் பண்ணி இங்க போறோம் அங்க போறோம் அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா பட் என்னதான் நம்ம பிளேஸ் போலனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த அந்த என்ஜாய்மெண்ட் மெமரிஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி வைப் பண்ணோம். ஆனா நான் வெளியே சாப்பிட்டோம் இருந்தாலும் ஓகே நிறைய மெமரிஸை சேர்த்திருக்கோம். காசு பணம் சேர்க்கலாம் கூட நிறைய மெமரிஸ் இருக்கு. நிறைய நண்பர்களை சேர்த்துட்டோம். நிறைய நல்ல மனிதர்களை சேர்த்துட்டோம். சந்தோஷத்தை வாங்க முடியாது. வாங்கினாலும் அது ஒரு 2 ஊர் இல்ல ஒரு நாள் 2 நாள் அவ்வளவு நிறைய. ஆனா நம்மளுக்கு அந்த கேமரா பிடிக்கிற கேமராமேன் வந்து ரொம்ப மனம் தெரியவே தெரியாது. ஆனா எங்க இருந்தா வந்து திண்டுக்கல்ல இருந்து கூப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தைக்காக வந்து நோட்டீஸ் கூட போட்டோ எடுத்து கூட அனுப்பல. வந்துருன்றது உட்காந்து தெரியாத ஒருத்தருங்க கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டிராவல் 300 மீட்டர் தாண்டி வந்திருக்கான். அதுக்காக திண்டுக்கல்காரருக்கு ஒரு கும்பிடு. இந்த மாதிரி ஒரு நண்பரை பார்க்கவே முடியாது. அப்ப உங்ககிட்ட காட்டுவா சென்னை ரொம்ப நேரம் கண்ணாடி சில வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, சுகமா இருக்கு. இல்லையா அண்ணே ஸ்கூல்ல இந்த மாதிரி கோலி குண்டிகா இதெல்லாம் நல்லா இருக்கும். சாட்டை படம் பார்த்துருக்கியா? இல்லடா டேய் கடுத்தற மாதிரி கடை நல்லா இருக்கு. ஆனா ஆன்லைன்ல மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்டு ஆன்லைன்ல எத்தனை பேர் பார்க்கலாம். காசு ஏமாத்துறவங்கள பார்க்கலாம், காசு கொள்ளை அடிக்கிறவங்க இல்ல உங்க டேட்டாவை திருடுறாங்க, அதை பண்ணி ஏஐ பண்ணி மாப்பிங் பண்ணி தப்பான சில அப்லோட் பண்ண அந்த மாதிரி இருக்கவங்க மத்தியில நான் ஒரு கேம் விளையாண்டு ஒரு விளையாட்டால நல்ல என்ன சொல்ல வரோம்னா அந்த சமுதாயத்துக்கு நாங்க நல்ல குடிமகனை காட்டியிருக்கோம். நல்ல குடிமகன் கேமரா ஆன் பண்ணி போட்டது நான் கேமரா ஆன் பண்ண பிறகு போட்டேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணே ஒண்ணுதான். அது ஏன் ஜோக்குது? ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணுதான். என்னதான் காசு பணம் அதெல்லாம் சம்பாதிக்கிறவங்களையோ நல்ல மெமரிஸும் நல்ல மனுஷங்களும் நட்புகளை சேர்த்து நல்ல நண்பர்களை கண்டிப்பா சேர்த்து வச்சுக்கோங்க. உண்மையான நண்பர்களை கண்டிப்பா சேர்த்து வச்சுங்க. கண்டிப்பா லைஃப்ல வருவாங்க. 40 பேர் இருந்தாலும் நாங்க ஸ்கூல் படிச்சிருப்போம், 12th படிச்சிருப்போம். 12th படிக்கும்போது 40-50 பேர் ஒரு கிளாஸ் 50-70 பேர் இருந்தோம். காலேஜ்ல 100 பேர் எத்தனை பேர் இருந்திருக்கலாம். இல்ல 12th முடிச்ச பிறகு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திருக்கோம். என் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு ஸ்கூலு காலேஜ் கூடவே எனக்குமே கூட ஓகே. கிட்டத்தட்ட நம்ம எத்தனை கிலோமீட்டர்யா?
7.5 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். 7.5 கிலோமீட்டர் தாண்டி மூச்சு வாங்க வாங்க ஓட்டிட்டு பாத்துறோம். வண்டியை தள்ளிட்டே, வண்டியில சைக்கிளை தள்ளிட்டே வந்திருக்கோம். மாப்பிள்ள என்னப்பா பண்ற? டேய் 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 உனக்கு காது கேட்காதா? கடுதுடா. 5 கிலோமீட்டர்ஸ், இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு பார்ப்போம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பாண்டிச்சேரியில ஆரோவில் மாத்திரை மந்திர்னு சொல்ற ஒரு இடத்துக்கு தான் நாங்க இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல வேணா போயிருக்கலாம், ஆனா சைக்கிள்ல போனாதான் ஒரு ட்ரக்கிங் ஃபீல் வரணும். அதனால நாங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப டயர்டா இருக்கும். எங்களுக்காக எந்த ஜூஸ் தரது கூட ஒரு ஆள் இல்லை, தண்ணி தரது கூட ஒரு ஆள் இல்லை. அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரே 14 கிலோமீட்டர்ஸ்ல ஆல்ரெடி 7 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு, அதுக்கடுத்து இப்போ நம்ம இன்னும் ஒரு அப்போனா 7+5 மொத்தம் 14 12 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும். வெற்றிகரமா முதல் 7 கிலோமீட்டர்ஸ்லாம் ரோட் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஆனா கொஞ்சம் என்ன பாத்துக்கிட்டே இருக்க, ஸ்லோப்பா இருந்துச்சு. இதுக்கு மேல ஃபுல்லா ஆஃப் ரோடா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்காக எந்த ஃபெசிலிட்டிஸ் நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. முதலமைச்சர் கிட்ட சொல்லி எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணா நல்லா. முதலமைச்சர் இல்ல, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போனோடனே வீடியோ எடுத்து போடுவோம். ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க போகிற வழி ஃபுல்லாமே ஆஃப் ரோடாகவும் இருந்துச்சு, நார்மல் ரோடாகவும் இருந்துச்சு. இதுக்குள்ளதான் போய் பார்ப்போம். சொல்றா, நீ ஏன்டா நீ கேட்க போறியாடா? நம்ம டூரிஸ்டர் தர்ஷாந்த் ஏதோ ஒரு ஸ்கூல்ல வந்திருக்கோம் நினைக்கிறேன். ஸ்கூல் தான் இங்க வேற வேற எங்க வந்து கொள்ளுது. மாட்ட வச்சு நினைக்கிறேன். ஏதோ கூகுள் மேப் ஏதோ கோல்டன் கூகுள் மேப்ஸ் அவங்க 2 பேர் உள்ள தைரியமா போயிட்டாங்க. அப்ப தமிழ்ல சொல்லிருக்கலாம். நீயே கம்பெனி கொடுத்தியா? அங்க இருந்த டீச்சருக்கு தமிழ் தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாம அங்க இங்கிலீஷ் தான் ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்சனால அங்க இங்கிலீஷ்ல அவர்கிட்ட பேச அவர் அதுக்கு இங்கிலீஷ்ல பதில் சொல்லலாம். போயிட்டு வரும்போது சரி பாத்துக்கோங்க தமிழ், அப்புறம் நீங்க தமிழ்லயே பதில் சொல்லிருக்கலாம். அவர் கூட கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்க போறோம். இந்த ஆரோவில் மாத்திரை மந்திரை பார்க்கணும்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கினாதான் போக முடியுமா? நாங்கள் ஆல்ரெடி அங்கே போயிட்டோம், திரும்ப அங்கே ரிட்டர்ன் பேக் அனுப்பிச்சுட்டாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருந்தாதாப்பா மஸ்ட் அப்படின்னு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்க தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம உள்ள போறோம். நான் உள்ள வீடியோ பார்த்ததில்ல, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். டயர்டா வந்தோமா. இதுதான் ஆரோவில் மாத்திரை மந்திர்.
ஆக்சுவலா கிட்ட போய் பார்க்க விடல. கிட்ட போய் பார்க்கணும்னா 1 day பிஃபோர் ரிசர்வ் பண்ணுமா. இது ஃபுல்லாவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். 2 hours later. ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பாண்டிச்சேரிக்கு அப்போசிட்ல. இந்த மாதிரி பேசும்போது தான் காண்டா. பேசுறீங்கல்ல, அப்ப நீ பேசு. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோமா? பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் தான் வந்திருக்கோம். பைத்தியமா இவன்? பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்கவே நல்லா இருக்கவே உள்ள போந்துட்டோம். என்ன எது எப்படின்னு தெரியல. டேஸ்ட் பார்ப்போம். गाइस இப்போ நாங்க அதான் இதான் ஃபைனல். ஃபைனல் டச்ல இருக்கோம். இவரு இருப்பாரு. இவனை விட்டு வெளியே போறோம். ஃபைனல் டச்ல இருக்கோம். சரிங்களா? திண்டுக்கல் காரரு இன்னும் கொஞ்ச நேரத்துல திண்டுக்கலுக்கே போறான். வெளியே போறாரு. சரிங்களா? சரி நெக்ஸ்ட் டைம் கவலைப்படாதீங்க. திண்டுக்கல் கார் பாண்டிச்சேரி விலாக் தர முடிய போகுது. பார்ட் 2 வரும், கவலைப்படாதீங்க. பார்ட் 2 அது பல வருஷம் கழிச்சு வரும். கண்ணு வேண்டாடா சாமி, திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. கவலையே படாதீங்க. பல வருஷம் கிடைச்சும் இதே என்டர்டெயினோட இதே அவன் பைத்தியக்காரன் இன்னமும் அந்த இருப்பாண்ட கழட்டவே இல்ல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ட்ரிப் வந்து நல்லபடியா முடிஞ்சு எந்த குறையும் இல்லாம எந்த இதுவும் இல்லாம எல்லாத்தையும் நடத்தி வச்சிட்டாரு எங்களுக்கு எல்லாத்தையும். ஆனா தர்ஷன் ப்ரோ வந்து நல்லா லீட் பண்ணாரு டீமை. கை கொடுங்க. I love you Darshan, I love you, I kiss you, I miss you. தர்ஷன் ப்ரோ வந்து நல்லா லீட் பண்ணாரு டீமை. இவர் வந்து நல்லா ஃபன் பண்ணாரு. என்ன பண்ணாரு? ஃபன் உருட்டு மூஞ்ச காட்டுனா தானே ஃபன் பண்ணாரு. சரிங்களா? திண்டுக்கல் காரர் இவருதான். சரிங்களா? நாங்க சும்மா நான் வந்து நல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், உருட்டு நல்ல ஒரு என்டர்டெய்னர். அது நான் தான் சொல்லணும். ஹரிப்ரோ எதுவும் சொல்ல மாட்டாரு. சரிங்களா? கேமரா போடி சொன்னா கேமரா பூமியை பார்த்த மாதிரி சொல்லுவாரு. நல்ல ஒரு ஃபன்னா போச்சு. சரிங்களா? எங்களோட ட்ரிப் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுச்சு. ஏன்னா ஒரு கொரோனா அடுத்த இந்த டீம் கூட வரக்கூடாது, வேற நல்ல டீமா சேர்ந்துக்கலாம். நம்ம ரெயின்போ டீம் இருக்கு. நாங்களாம் உறுதிமொழி எடுத்திருக்கோம். அடுத்த வாட்டி மறுபடியும் பார்ட் 2 பாண்டிச்சேரி விளாக் வரும்போது எக்ஸ்ட்ரா 2-3 பேர் வருவாங்க. டோலியோட வருவோம், கலப்படாதீங்க. இவன் எல்லா இடத்துக்கும் போகும்போது ஒன்னே ஒண்ணு பார்த்து மட்டும் தான் எக்ஸைட் ஆகிறான். பொண்ணுங்க சரிங்களா? ஆன்லைன்ல கூட பார்க்காம இப்ப வந்து 500 பார்த்தா மரியா 400 மீட்டர் தள்ளி வந்திருக்கு. 8 hour டிராவல். யாரை நம்பி வந்த, எதை நம்பி வந்த? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. ஒண்ணு ஃபுல்லா பார்க்கணும்னா 500 ரூபாய் கொடுத்தா பேசுறா. யாரை நம்பி? 4 வருஷமா தெரியும் அவங்க. அது ஆன்லைன்ல PUBG தான் இருக்கோம். நிறைய பேர் மீட் பண்ணணும்னு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இங்க இப்படி இருப்போம் நாங்க நினைச்சு பார்த்தது. இவங்க கூட இருப்போம் நான் நினைச்சு பார்த்தேன். நானும் இவங்க கூட சேருவேன்னு நினைச்சே பார்க்கல. நான் வந்து யாருன்னே தெரியாது. ஆனா இப்போ ரொம்ப கூச்சப்பட்டாங்க. நல்லா பார்த்தேன். என்னன்னு தெரியல. 4 வருஷமா பார்க்காம நானே இப்பதான் பார்த்தேன். பையனை பார்த்தா கட்டி பிடிச்சிருவான் கொஞ்சம் அந்த மாதிரி. தர்ஷன் ஒரு பாயிண்ட் உண்மைதான். ஆன்லைனா மட்டுமே பார்த்து நம்பி இவ்வளவு தூரம் வந்தவங்கன்னா சூர்யா ப்ரோ சொல்லிடலாம். நல்ல ட்ரஸ்டபிள் பர்சன் தான். இல்ல பண்ணி கேரக்டர் தான். ரொம்ப இல்ல ட்ரஸ்டபிள் பர்சன் இல்ல, திருட மாதிரி. இப்பதான் பார்த்தோம். ஆனா இருந்தாலும் நல்லா 2 நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்து நல்லா செட் ஆயிடுச்சு. மஜாவான கேரக்டர். ஆனா பண்ணி ரசி கேரக்டர் ஓப்பனா சொல்லா பண்ணி கேரக்டர் மஜாவான இல்லாம வீடியோ எடுக்கணும், போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு மொத்த சாப்பாடு வந்தா எடுக்கலாம்னா அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருக்கேன். பாத்தீங்களா? எங்க திராவிட புடிச்சிட்டு வந்தனே தெரியல. 22 தடவை வீட்டுக்கு போலான்னு ஆச்சு, போக மாட்டேங்கிறாங்க. மாப்பிள்ள எத்தனை தடவைமா சொன்ன வீட்டுக்கு போகணும்? 14 டைம் வந்து நானா இருந்தா 2-3 டைம் என்னடா சொல்றீங்க? 14 டைம் கேட்டானே போடானா ஓவே ஒரு முத்தம் வர ஓவே ஒரு கிஸ் ஒரு கிஸ் ஒரு கிஸ் ஒரு டேய் அவன குறா திண்டுக்கல் அது வெறியா காண்றாங்க. சரி ஓகே. நம்ம இந்த பீச் ஃபுட் ரெஸ்டாரன்ட்ல தான் சாப்பிட்டோம். உண்மையிலே வர்த்தான ரேட்டும் பரவாயில்ல, கம்மியா இருக்கு. பட்ஜெட் அதுவும் வெஜ் நல்லா இருக்கு, நான் வெஜ் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நாங்க உள்ள வரும்போதே சரி டிப்போக்கு எதிர்க்க இருக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க இருக்கு, கண்டிப்பா வேலை அதிகமா தான் சொல்லுவாங்க நினைச்சோம். ஆனா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்.